த கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். பகல்கம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில ஆபரேஷன் சிந்தூரை வெற்றிகரமா நடத்தியிருக்கு இந்திய அரசாங்கம். என்ன நடந்தது, என்னென்ன டார்கெட்ஸ் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு துல்லியமா இது நடந்திருக்கு அப்படின்ற A to Z தகவலை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்கம்ல சுற்றுலா பயணிகள் மீது கோழைத்தனமா பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்தின அந்த தாக்குதல்ல 26 பேர் கொல்லப்பட்டாங்க. நிறைய பேர் படுகாயம் அடைஞ்சாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவுடைய ஸ்திரத்தன்மையும் இந்தியாவில பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் இந்த தீவிரவாத தாக்குதல் அப்படின்றது நடத்தப்பட்டது. அதுக்கப்புறமா 10 நாட்களா இந்திய அரசாங்கம் ஏதோ விஷயம் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும்தான் யூகிக்க முடிஞ்சதே தவிர எக்ஸாக்டா இதுதான் செய்ய போறாங்க அப்படின்றது யாராலையும் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ரகசியமான திட்டமிடல்கள் அப்படின்றது டெல்லியில நடந்துச்சு. டெல்லியில இருந்து நான் செய்திகளை சேகரிக்கிறேன் அப்படின்றதுனால பேக் டு பேக் மீட்டிங் அப்படின்றது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருந்துச்சு. பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அப்படின்னு மூத்த அமைச்சர்களும், மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பல உலக நாடு தலைவர்களை தொடர்பு கொண்டும் தொடர்ச்சியான இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ராணுவம், கடற்படை, விமானப்படை அப்படின்னு முப்படைகளும் தயார்படுத்தப்பட்டது. எல்லைகள்ல பாதுகாப்பு படை வீரர்கள் குவிக்கப்பட்டாங்க. மாக்ட்ரில்னு சொல்லப்படக்கூடிய போர்க்காலத்திலேயோ முக்கியமான தருணங்கள்லயோ செய்ய வேண்டிய பயிற்சி சம்பந்தமான விஷயங்களுக்கு எல்லாமும் கூட ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டு ரொம்ப தீவிரமான பதிலடிக்காக இந்தியா காத்துக்கிட்டு இருந்த சூழல்ல 2025ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி பதிலடி அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. நள்ளிரவு 1:05 1:30 மணி வரையிலான அந்த 25 நிமிடங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான தருணம். அந்த 25 நிமிடங்கள்ல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் மட்டும் அல்லாம பாகிஸ்தானுக்குள்ளேயும் ஊடுருவி கிட்டத்தட்ட 9 தீவிரவாத முகாம்களை அழிச்சிருக்காங்க. அதாவது வெறும் 25 நிமிடங்கள்ல 9 தீவிரவாத முகாம்கள் அப்படின்றது இந்திய ராணுவம், இந்திய விமானப்படையினருடைய துல்லியமான தாக்குதல்ல சுக்குநூறா உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதா ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்காக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், முப்படைகளுடைய தலைமை தளபதிகள் அப்படின்னு தொடர்ச்சியான பல கட்ட ஆலோசனைகள், பல கட்ட திட்டமிடல்கள் செய்யப்பட்டிருக்கு. இது வெறும் இந்த 10 நாளைக்கான ஒரு திட்டமிடல் தானா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. 20-25 ஆண்டுகளுக்கு மேலா இந்தியா சந்திச்சுட்டு வந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பழிவாங்கும் நடவடிக்கையா, ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு நடவடிக்கையா இது செய்து முடிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ கொஞ்சம் டீடைல்டான வீடியோவா இருக்கும். ஏன்னா அவ்வளவு முக்கியமான விஷயங்களை தமிழ் மக்கள் நிச்சயமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு தகவலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு திரட்டி சேகரிச்சு உங்ககிட்ட இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கையில நிச்சயமா பாகிஸ்தான் பொதுமக்கள் யாரும் பலியாயிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க இந்திய பாதுகாப்பு படையினர். அதே நேரத்துல பாகிஸ்தான் ராணுவத்தினர் மீதான தாக்குதலும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுலயும் தெளிவா இருந்தாங்க. இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பதிலடி அப்படின்றது கொலாட்ரல் டேமேஜா ஆயிடக்கூடாதுன்றதுல நாங்க ரொம்ப தீவிரமா இருந்தோம் அப்படின்றத பாதுகாப்பு படை வெளிப்படையாவே அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப துல்லியமான ஒரு தாக்குதலா தான் இருந்திருக்கு. முதல்ல மன ரீதியில இந்தியாவில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பாதிப்புகளை சரி செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆபரேஷனுக்கு ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற பெயர் வச்சிருக்காங்க. சிந்தூர்னா வேற ஒண்ணு இல்லைங்க, குங்குமம் அப்படின்றதுதான் வட இந்தியாவில் அழைப்பாங்க. திருமணமான பெண்கள் அவங்களுடைய நெற்றியில வைக்கக்கூடிய அந்த குங்குமத்தை தான் சிந்தூர்னு அழைப்பாங்க. இந்த தீவிரவாத தாக்குதலுடைய அடிப்படையான விஷயமே மனைவி முன்னாடி கணவனை சுட்டுக் கொள்ளணும் அப்படின்றதுதான். அப்படி செய்யறதன் மூலியமா இந்திய பெண்களுடைய மனநிலையை சிதைக்க முடியும் அப்படின்றதுதான் இந்த தீவிரவாதிகளோட நோக்கமா இருந்தது. இப்போ இந்த ஆபரேஷனுக்கு அதை முறியடிக்கக்கூடிய விதமா தான் ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் இந்த பாதுகாப்பு படையினரோட பதிலடி எப்படி நடந்துச்சு அப்படின்றத விளக்கக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பு டெல்லியில நடந்துச்சு. அதுல 2 பெண் அதிகாரிகள் கலந்து கொண்டு என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத பிரீஃப் பண்ணாங்க. ஒட்டு மொத்தத்துல இந்திய பெண்களுக்கு இன்னும் அதிக அளவுல தைரியத்தை கொடுக்கணும் அப்படின்ற வகையில தான் இந்த திட்டமிடல்கள் அப்படின்றது ரொம்ப தெளிவா இருந்திருக்கு. அடுத்ததா பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்கள் கண்டறியப்பட்டது. இதுக்கு நிறைய பிரயத்தனம் பட்டிருக்கிறாங்க. கடந்த 20-30 ஆண்டுகளாக பாகிஸ்தான் தீவிரவாதிகளால இந்தியா என்னென்ன பாதிப்புகள்லாம் உள்ளாச்சோ அதுக்கு பின்னணியில எந்தெந்த அமைப்புகள் இருக்கிறாங்களோ அந்த பின்னணியில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எங்கெங்கெல்லாம் செயல்படுது, அந்த தீவிரவாதிகள் எங்கெங்கெல்லாம் பயிற்சி பெறாங்க அப்படின்ற முதல்ல ஒரு லிஸ்ட் எடுத்து அந்த லிஸ்ட் போட்டு குறி வச்சு தாக்கி அழிச்சிருக்கிறாங்க. அப்படி முதல்ல அழிக்கப்பட்ட அந்த கேம்புடைய பெயர்
எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில இருந்து, அதாவது எல்ஓசின்னு சொல்லப்படக்கூடிய லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய முசாஃபராபாத் பகுதிக்கு உட்பட்ட சவாய் நாலா கேம்ப் தான் முதல்ல அழிக்கப்பட்டிருக்கு. இந்த கேம்ப்ல இருந்துதான் கடந்த 2017ஆம் ஆண்டு தொடங்கி ஜம்மு காஷ்மீருடைய சோன்மர்க், குல்மர்க், பகல்கம் அப்படின்ற பல இடங்கள்ல நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல், குறிப்பா லஷ்கர் இ தொய்பா தீவிரவாத அமைப்புடைய தீவிரவாதிகள் இந்த இடங்கள்ல தான் பயிற்சி பெற்று இந்த தீவிரவாத தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த கேம்பை தான் முதலா அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க இந்திய பாதுகாப்பு படையினர். அடுத்ததா அதே முசாஃபராபாத்ல இருக்கக்கூடிய சைத்னா பிலால் அப்படின்ற கேம்ப் ஜெய்ஷ் இ முகமதுடைய ஸ்டேஜிங் ஏரியாவா இருந்திருக்கு. அதாவது இந்திய காட்டு பகுதிகளுக்குள்ள எப்படி எல்லாம் ஊடுருவி போகணும் அப்படின்ற பயிற்சி இந்த கேம்ப்ல தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் அளிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது கோட்லின்ற பகுதிக்கு உட்பட்ட குல்பூர் கேம்ப். இது எல்ஓசியில இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த கேம்ப் லஷ்கர் இ தொய்பாவுடைய பேஸ் கேம்பா இருந்திருக்கு. ரஜோரி, பூஞ்ச் மாதிரியான முக்கியமான ஜம்மு காஷ்மீரோட இடங்கள்ல பாத யாத்திரிகர்கள் மீது நடத்தப்பட்ட கோழைத்தனமான தாக்குதலுக்கு பின்னணியில் செயல்பட்ட தீவிரவாதிகள் இந்த கேம்ப்ல தான் பயிற்சி பெற்றிருந்திருக்கிறாங்க. அடுத்ததா பிம்பர் பகுதிக்கு உட்பட்ட பர்னாலா கேம்ப். இது எல்ஓசியில இருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. அதுவும் அழிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா கோட்லி பகுதிக்கு உட்பட்ட அப்பாஸ் கேம்ப் அப்படின்ற பகுதி. இதுல லஷ்கர் இ தொய்பாவுடைய 15 தீவிரவாதிகள் வரைக்கும் ஒரே நேரத்துல பயிற்சி பெறக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெரிய இடமா இருந்திருக்கு. அந்த இடமும் துல்லியமான வான்வெளி தாக்குதல்ல அழிக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் நடந்தது எல்லாமே பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் பகுதியில் நடந்த தாக்குதல். ஆனா இந்த முறை பாகிஸ்தானுக்கு உள்ளேயே போந்து, ஏன் 100-200 கிலோமீட்டர் வரைக்கும் பாகிஸ்தானுக்குள்ள ஊடுருவி போய் தீவிரவாத முகாம்களை துல்லியமா அழிச்சிருக்கிறாங்க இந்திய விமானப்படையினர். அந்த வகையில இன்டர்நேஷனல் பார்டர்ல இருந்து 6 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கக்கூடிய சியால்கோட் அப்படின்ற பகுதியில சர்ஜல் கேம்ப். இந்த கேம்ப்ல தான் கடந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஜம்மு காஷ்மீர் மாநில காவல்துறையை சேர்ந்த 4 பேர் தீவிரவாதிகளால சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் இந்த கேம்ப்ல தான் பயிற்சி பெற்றிருக்காங்க. அந்த கேம்ப் அடிச்சு நொறுக்கப்பட்டுருச்சு. அடுத்ததா அதே சியால்கோட்ல மஹமூனா ஜோயா அப்படின்ற கேம்ப். இது ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்புடைய மிகப்பெரிய அதே மாதிரி நிரந்தர கேம்பா இருக்கக்கூடியது. அடுத்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். இது இன்டர்நேஷனல் பார்டர்ல இருந்து பாகிஸ்தானுக்குள்ள 25 கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கக்கூடிய மர்கஸ் தொய்பா முரிகிட்கி அப்படின்ற இடம். இங்கதான் கடந்த 2008ஆம் ஆண்டு மும்பை தீவிரவாத தாக்குதலுக்கான திட்டமிடல் அப்படின்றது செய்யப்பட்டிருக்கு. ஏன் அந்த தீவிரவாத தாக்குதல்ல கலந்துகிட்ட அஜ்மல் கசாப் இந்த இடத்துலதான் பயிற்சி பெற்றிருக்கான். அந்த கேம்பும் இந்திய விமானப்படையினருடைய துல்லியமான வான்வெளி தாக்குதல்ல தகர்த்தெறியப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் விட ஹைலைட்டான கடைசி இடம் ரொம்ப முக்கியமான இடம். அதுதான் இன்டர்நேஷனல் பார்டர்ல இருந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் பாகிஸ்தானுக்குள்ள இருக்கக்கூடிய பவல்பூர் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய மர்கஸ் சுபானல்லா கேம்ப். இதுதான் ஜெய்ஷ் இ முகமதுடைய மெயின் ஹெட் குவார்டர்ஸா செயல்பட்டு வந்த இடம். இங்க இருந்துதான் இந்த ஜெய்ஷ் இ முகமது அமைப்புக்கு தீவிரவாதிகளை சேர்க்கிறது, பயிற்சி கொடுக்கறதுன்னு அத்தனை வேலைகளுமே நடக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த ஜெய்ஷ் இ முகமது அமைப்புடைய தலைவனாக இருக்கக்கூடிய மௌலானா மசூத் அசாருடைய குடும்பத்தினர் இந்த இடத்துல தான் வசிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அசாருடைய குடும்பத்தை சேர்ந்த 10க்கும் அதிகமானவங்க கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றத ஜெய்ஷ் இ முகமது அமைப்பே அதிகாரப்பூர்வமாவே அறிவிச்சிருக்கிறாங்க. சோ இந்த டார்கெட்ஸ் எல்லாமே இவங்களதான் நாங்க அட்டாக் பண்ண போறோம்ன்றது ரொம்ப தெளிவா திட்டமிட்டு அடிச்சிருக்கிறதுனால இவ்வளவு பெரிய சேதாரங்கள் ஏற்பட்டிருக்கு. இது வரைக்கும் நம்பர்ஸ் அப்படின்றது இன்னும் கன்ஃபார்மா வரல. ஆனா 80ல இருந்து 90 தீவிரவாதிகள் வரைக்கும் இந்த அட்டாக்ல கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் சொல்லப்படுது. மிக முக்கியமா இவங்களுடைய கேம்புகள் அழிக்கப்பட்டிருக்கிறதுனால இவங்களுடைய செயல்பாடுகள் பெரிய அளவுல முடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஆபரேஷன் சிந்தூருடைய நடவடிக்கை இதோட முடிஞ்சிருச்சா? ஆனா அங்கதான் அடுத்த ட்விஸ்ட் இருக்கு. ஏன்னா இந்தியா நடத்தின இந்த பதிலடி தாக்குதலுக்கு நிச்சயமா நாங்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு பாகிஸ்தான் அரசு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தீவிரவாதிகளும் இந்தியா மீதான தாக்குதலை தீவிரப்படுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழல்ல இது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான அத்தனை வியூகங்களும் தொடர்ச்சி இப்பவும் வகுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்ப நடந்த இந்த தாக்குதல் சம்பந்தமா
உலக நாடுகள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையும் ஒரு பக்கம் இந்தியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த வாரம் 3 நாடுகளுக்கு வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருந்த நிலையில அந்த பயணத்தை அவரு கேன்சல் பண்ணி இந்தியாவிலே தங்கி இருக்க போறாரு. தொடர்ச்சியா அடுத்தடுத்த மீட்டிங் எல்லாம் நடந்து எப்படியெல்லாம் பாகிஸ்தானுடைய நடவடிக்கைகளை தடுக்கலாம் அப்படின்றதுக்கான நடவடிக்கைகள் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. அதனால அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எது நடந்தாலும் அது சம்பந்தமான விவரங்கள் கொண்ட இந்த மாதிரியான விரிவான வீடியோக்களை தொடர்ச்சியா நம்ம கேபிட்டல் சேனல்ல கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போறோம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.